அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மக்கள் ஆவலுடன் காத்திருந்த தாவேகா அரசோடைய பட்ஜெட் கூட்டத்தொடரை இன்னைக்கு சட்டசபையில வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமா நம்ம நிதி அமைச்சர் சும்மா கதற வாசி தள்ளியிருக்காரு. அவருடைய நாவல நம்ம தமிழ்நாட்டை தாண்டவம் ஆடினாங்க. அவருடைய செந்தமிழை கேட்கும் போது அப்படியே காதுக்கே இனிமையா இருந்துச்சுங்க. அவருக்குண்டின உப்மா செய்முறையை கொஞ்சம் பாத்திரலாமா? மூத்த குடிமக்களுக்கான அனைத்து அவசியமான வசதிகள். இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, இருக்க ஒரு நிமிஷம். இந்த கண்டுபிடிச்சிட்டேன்ல. அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் என்னங்க இந்த வெள்ளக்காரனுக்கு நம்ம அமைச்சரா டப்பிங் கொடுத்தாரு. இதுல வேற நம்ம நிதி அமைச்சர் அந்த அறிக்கையை வாசிக்கும் போது அப்பப்ப மானே தேனே பொன்மானே அப்படின்னு போடுற மாதிரி நம்ம விஜய் அவர்களை அப்படியே புகழ்ந்து பேசுறதும், உடனே அதை கேட்டுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சாணியை தட்டுற மாதிரி பெஞ்ச தட்டுறதும் அப்படிலாம் இருந்தது. ஆனா நம்ம விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட அதுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கலங்க. அந்த அளவுக்கு கதற விட்டுருக்காரு நம்ம நிதியமைச்சரு. விஜய் மாமா என பாசம் பொங்க அழைக்கும் குழந்தைகள் சரிங்க, நம்ம கண்டென்ட்டுக்கு வந்துருவோம். இப்ப இந்த பட்ஜெட் தாக்கல்ல பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு 1000 கோடி, மருத்துவத்துறைக்கு 1000 கோடி, சமூக நீதிக்கு 1000 கோடின்னு பல பட்டியல அவர் வாசிச்சாரு. இது எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இப்ப இந்த பட்டியல்ல எதெல்லாம் அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்க அதெல்லாம் மிஸ் ஆயிருக்குன்றத இப்ப நம்ம பாத்துருவோமா? இதுல பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே 1000 கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா 2500 உயர்த்தி தரப்படும் அப்படின்னாங்க. காணோம். அடுத்ததா பாருங்க, ஆண்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம் அப்படின்னாங்க. வீட்டு பெண்கள்லாம் ஒரே சந்தோஷம், போய் ஆளா போய் ஓட்டு போட்டாங்க. அதையும் காணோம். அடுத்ததா பாருங்க, முதியோர் உரிமை தொகை 3000 உயர்த்தி தரப்படும்னாங்க. அதையும் காணோம். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 தரப்படும். உடனே நம்ம ஆட்கள்லாம் பரவாயில்லையே, படிச்சுட்டு வேலை இல்லைனாலும் 4000 ரூபாய் மாசம் வருதே ஓசியிலன்னு நினைச்சாங்க. அதையும் காணோம். அடுத்ததான் நம்ம மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தப்ப மாசம் 27,000 தரப்படும்னு சொன்னாங்க. இப்ப இந்த பட்ஜெட் தாக்கலப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே 6000 கொடுத்துட்டு இருந்தாங்க, நாங்க 7000 தரோம், 1000 ரூபாய் உயர்த்திருக்கோங்க அப்படின்றாங்க. என்னங்க கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள அமௌண்ட்டை மாத்திட்டீங்கன்னு கேட்டா, அது போன மாசமா இது இந்த மாசம் அப்படின்றாங்க. மீனவர் குடும்பத்திற்கும் மீன்பிடி தடை கால நிவாரணம் மற்றும் லீன் சீசன் உதவியாக ரூபாய் 27,000. அது வேற வாயி, இது நாரவாய். அப்புறம் நம்ம சிறு குறு விவசாயிகளுக்கு எல்லாம் 5 ஏக்கருக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கடன் முழுமையா தள்ளுபடி பண்ணப்படும். 5 ஏக்கர் மேல இருக்கிற சிறு குறு விவசாயிகளுக்கு பாதி தள்ளுபடி பண்ணப்படும்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, 75,000 ரூபாய்க்குள்ள வாங்கின சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும் முழுமையா தள்ளுபடி பண்ணப்படும். 75,001 அப்படின்னு நீங்க வாங்கியிருந்தா கூட 35,000 தான் தள்ளுபடி பண்ண முடியும். நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க அப்படின்றாங்க. ஏங்க, விவசாயிகள் அதாவது அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா நான் விவசாயியா பிறக்கணும் அப்படின்லாம் சென்டிமெண்டா பேசி ஓட்டு வாங்கினீங்களே, இப்படி ஏமாத்திட்டீங்களே சிஎம் சார். இப்படி எண்ணற்ற தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு பட்ஜெட் தாக்கலை எடுத்து பார்த்தா என்னங்க இது வெறும் பேப்பரா இருக்கு. இத நம்ம அண்ணன் ஸ்டைல்லே சொல்லணும்னா, என்ன தேர்தல் அறிக்கையில கொடுத்தது ஒண்ணுதையும் காணும் அப்படின்னு தாங்க சொல்லணும். சரி, தேர்தல் அறிக்கையில சொன்னதுதான் எதுவும் இல்ல, புதுசாவது ஏதாவது திட்டம் கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லைங்க. ஏற்கனவே இருந்த திட்டத்துக்கு பேரை மட்டும் மாத்தி ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இதுதாங்க எங்க ஆட்சி மாற்றம் அப்படின்னு கொஞ்சம் கூட வாய்க்குசாம சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இந்த தாவேகா அரசு இந்த 90 நாளா டைலாகா பேசி ரீல்ஸா போட்டு ரீல் விட்டு காலத்தை தள்ளியிருக்காங்க அப்படின்னு நம்ம எதிர்கட்சியெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த 90 நாள்ல 4 காவல் மரணம், 5 சாதிய படுகொலை, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கு. தாவேகா நிர்வாகிகள் மேலேயே ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத சிஎம் சாரு, நான் பெண்களை இழிவா பேசிட்டேன், பெண்களை நான் மதிக்கல அப்படின்னு ஒரு விஷயத்த திரிவு பண்ணி என்ன கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வேற புலம்பிட்டு போயிருக்காரு. ஏற்கனவே தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு. இந்த கடனுக்கான வட்டியோட சேர்த்து வரி சுமையா மக்கள் மேலதான் விடும். வருவாய் வேற 55,000 கோடி பற்றாக்குறையா இருக்கு. வருமானத்தை பிறக்க ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கீங்களான்னா அதுவும் இல்லை. படிச்சு வேலை இல்லாம லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு ஏதாவது தொழில் சார்ந்த திட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்களான்னா அதுவும் இல்லை. விவசாயிகளுடைய நெல் மூட்டைகள்லாம் ஒவ்வொரு வருஷமும் மழையில நனைஞ்சு வீணா போகுது. ஒரு குடோனை கட்டி தாங்க அப்படின்னு விவசாயிகள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. இதை சார்ந்து ஏதாவது பேசுவீங்களான்னு பார்த்தேன், அதுவும் இல்லை. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எதையும் அறிவிக்காம மக்களை ஏமாற்ற கவர்ச்சிகரமான திட்டங்களை மட்டும்தான் நீங்க அறிவிச்சிருக்கீங்க.
உங்களுடைய இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு எதிர்க்கட்சியினர் வந்து 0 கொடுத்திருக்காங்க. நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, மாற்றம் வேணும்னு சொல்லி உங்களுக்கு வாக்களிச்ச எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஏமாற்றமா தான் நான் பாக்குறேன்.